அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்காரரோட குணாதிசயங்கள், கன்னி ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், கன்னி ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பற்றியும் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி சேர்ந்தவங்க மாசி மாதத்தில் சூரியன் அமைப்பது உங்களோட வாழ்க்கையில் நேர்மறையான நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆன்மீகத்தின் மீது நாட்டமும், சிலர் ஆன்மீக யாத்திரை செல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நிதிநிலை சார்ந்த நன்மைகள், புதிய வாய்ப்புகள் பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும், உங்களோட ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறியதும், பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கும். உங்களோட முன்னேற்றம் கண்டு குடும்பமே மகிழ்ச்சி அடையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பங்கு சந்தை முதலீடு தரக்கூடியதாக அமையுன்னு சொல்லலாம். உங்களோட வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் கடினமான உழைப்பிற்கான வெகுமதியையும் பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். உங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்பும் ஆதரவும் அதிகரிக்குங்க. முக்கியமான வேலை நிலைகளை நிறைவேற்றும் உங்களோட தைரியம், துணிச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேர்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுன்னு சொல்லலாம். மார்ச் 29ஆம் தேதி இன்னைக்கு கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறாரு. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்ட சனி தொடங்குறதுன்னு சொல்லலாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு மீனராசியில் சனி பயிற்சி உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் வீட்டில் நிகழும். இந்த பயிற்சி மார்ச் 29, 2005 நடக்கும். சனி ஜூன் 3 வரை, இந்த 2007 வரை மீனத்தில் இருக்குதாக சொல்லப்படுது. இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கலாங்க. அதனை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கும். உங்களோட முன்னேற்றத்தில் தடைகள் மற்றும் தாமதங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த கடினமான காலகட்டத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியதாக இருக்கும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்ளுங்கள். உங்களோட வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இறைவனை வழிபடுவதன் மூலம் நீங்கள் இந்த காலகட்டத்தை எளிதில் கடக்க முடியும்னு சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரையுமே தடைகள் மற்றும் தாமதங்களை எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அப்படின்னாலுமே மனம் தளராதீங்க, நேர்மையாக இருங்க. பணிகள் மழை போல குவியலாம். எனவே ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள்ள பணிகளை செய்து முடிக்க நீங்கள் திட்டமிட செயல்படுறது ரொம்ப நல்லது. சில சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகள் மூலம் நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் முயற்சிகளில் கூடுதல் பணிபுரிந்த தவிர்த்து வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தொடர்பு கொள்வது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழிகள் பலனை தர வாய்ப்பில்லை. விடாமுயற்சியும் கடின உழைப்பு மட்டுமே வெகுமதியை பெற்றுத்தர வாய்ப்பு இருக்குங்க. காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஒற்றையர்கள் தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தவும் பிணைப்பை வழிப்படுத்தவும் சாதகமாக இருக்கும். உங்களோட காதல் உறவு அர்த்தமுள்ளவராக இருக்க ஒளிமறைவின்றி செயல்படுறது ரொம்ப நல்லது. உங்கள் காதலுக்கு பெற்றோரின் ஆதரவு கிட்ட தாமதமாகலாம். ஆனால் நம்பிக்கை இழக்காதீருங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க. இது இறுதியில் உங்கள் உறவுகளை பலப்படுத்துன்னு சொல்லலாங்க. எதற்கும் அவசரப்படாதீங்க. மன அமைதி காண்பதில் கவனமாக இருக்கிறது நல்லது. சில நேரத்தில் விஷயங்கள் உங்களோட கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கணும். விரசக்தி அடையாதீர்கள். சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அது உங்களோட உறவுகளுக்கு மதிப்பு சேர்க்கும் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்குன்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல புத்துணர்வு வரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம். உங்களோட பாசத்தை நீங்கள் உணரலாங்க. ஒருவர் மீது ஒருவர் பாசமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதால் உறவில் சமரசத்தை காண முடியும்னு சொல்லலாங்க. உறவில் மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரலாம். சவாலான காலங்களில்
ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இது சவால்களை எளிதாக்கும் மற்றும் பிணைப்புகளை வலிமைப்படுத்தும்னு சொல்லலாங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்கள் சம்பாதிக்கும் திறன் கூடுன்னு சொல்லலாம். வருமான ரீதியாக இருக்கும் உங்களோட எதிர்கால நலன் குறித்து நீங்கள் பணத்தை சேமிக்க வாய்ப்பு இருக்குது. இது எதிர்காலத்தை திட்டமிட்ட சிறந்த நேரமாக சொல்லலாம். புத்திசாலித்தனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. நிதி விஷயங்களில் முனைப்புடன் இருப்பது உங்களுக்கு மன அமைதியை தரும். உங்களோட வாழ்க்கை துணைவியின் நல்வாழ்வு கருதி அல்லது உங்களோட சொந்த நலன் கருதி நீங்கள் அதிக முதலீடு செய்யலாங்க. பட்ஜெட்டை மனதில் கொண்டு நிதி விஷயங்களை கையாள்வது நன்மை பலனை தரும்னு சொல்லலாங்க. ஊக வணிகம் மற்றும் சரக்கு வர்த்தகம் நேர்மையான முடிவுகளை தரலாங்க. ஆனால் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் உங்களோட எதிர்காலத்துக்கு அடித்தளமாக இருக்கும் என்பதை நம்ம நினைவில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த படிக்கின்ற மாணவர்கள் கடினமாக உழைத்து சாதனை புரியறதுக்கான வாய்ப்பு இதுன்னு சொல்லலாங்க. மாணவர்களிடம் அர்ப்பணிப்பு உணர்வு காணப்படும். அதன் மூலம் நல்ல பலன்கள் கிட்டும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கவனமாக இருந்தால் எளிதில் வெற்றி காண இயலும்னு சொல்லலாம். கன்னிராசி மாணவர்களில் ஒருவர் சிலர் தாங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் பிரகாசிக்கலாம். ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் தங்கள் முயற்சி மூலம் நல்ல முடிவுகளையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்கலான்னு சொல்லலாம். உங்களோட அர்ப்பணிப்பு உங்கள் துறையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். வெளிநாட்டில் உயர்கல்வி தேடுபவங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாக தெரிய வருகிறது. உங்கள் அறிவை சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய வெற்றிக்கு வழிவகுப்பதாக சொல்லப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரையுமே நல்லாயிருக்கு. சிறிய உபாதைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. நம்ம மேற்பட்ட வாழ்க்கை வாழ நமது ஆரோக்கியம் இடமளிக்க வேண்டும்னு சொல்லலாங்க. எனவே உங்களோட ஆரோக்கியம் மிக முக்கியமானதாக கருதப்பட வேண்டும். காலத்தை தாமதப்படுத்தாமல் முறையான தூக்கத்தை மேற்கொள்வது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. அது மாதிரி பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் சீரான ஒரு உணவை பராமரிப்பது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். அதிகப்படியான சர்க்கரை மற்றும் ஆல்கஹாலில் தவிர்க்கலாங்க. உங்கள் முழங்கால்கள் மற்றும் எலும்புகளுக்கு கவனம் செலுத்துங்க. வலுவான எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு உங்களோட உணவில் பச்சை இலை காய்கறிகளை சேர்த்துக்கொள்வது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. சனி தோஷத்திலிருந்து நம்ம விலகிறதுக்கு சில பரிகாரங்களை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானமாக கொடுக்கறது வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் அனுமான் சாலிசாவை பாடிக்கவும் நல்லது, சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை நாம் தானமாக கொடுக்கறது சனி பகவான் மகிழ்வார்னு சொல்லலாங்க. சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. நாய்கள் மற்றும் காக்கைகள், பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு வைப்பது மற்றும் தண்ணீரை வைப்பது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்கிறது வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். கன்னிராசியை பொறுத்தவரை 5ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் சனி பகவான் அதிபதியாக இருக்கிறார்னு சொல்லலாங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி அமரும் போது இதனை கண்டச்சனி என்று தான் சோதிட ரீதியாக சொல்லப்படலாங்க. பொதுவாக ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பாதகமான பலன்களை குறிப்பாக கன்னி ராசிக்கு கொடுக்கும்போது குறைவாகத்தான் இருக்குன்னு சொல்லலாம். ராசியாதிபதி புதனுக்கு இந்த சனி என்பவர் நட்பு கிரகமாக வருவதாலும் ஸ்தானத்தில் பார்த்தால் பஞ்சாமதியாக வருவதாலும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சமசகபதம் பார்வையாக கன்னி ராசிக்காரர்களை பார்க்கிறார்னு சொல்லலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசிபதியாதியாக புதன் இருப்பதால் நீங்கள் பொதுவாக மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். நூதனமான விஷயங்களை நன்றாக யோசிப்பீங்க. மின்னல் வேகத்தில் செயல்படுபவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு மற்றவர்களை பார்த்தால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருப்பது போல தோணுன்னு சொல்லலாங்க. இனிமே நீங்களே கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது வீடு, வாகனம் விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. எதனால பிரச்சனை என்பது தெரியாமல் நேரம், பொருளை சுற்றி சுற்றி செலவு செய்வீங்க. வயதை அனுபவித்து
அனுசரித்து தாய்க்கு உடல்நிலை பிரச்சனை, உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கன்னி ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும், வேலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு சூப்பர் மாற்றங்களை இந்த ஆண்டு தரப்போகிறதுன்னு சொல்லலாம். வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்குங்க. இந்த பதிவில் நம்ம கன்னி ராசிக்காரர் குணாதிசயங்களை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். மற்றும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ். தேங்க்யூ.